வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிவன் சொத்து குலநாசம். சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சொத்துக்களையோ சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பொருட்களையோ யாராவது அபகரிக்கணும் அப்படின்னு நினச்சாலே அது அவர்களுடைய குலத்தை நாசம் பண்ணும் அப்படின்றது மக்களால் சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்து. அதனால தான் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பொருட்கள் எதையுமே வீடுகளுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மக்கள் பயப்படுவாங்க. சிவன் கோயில் மட்டும் இல்லைங்க, எந்த கோயிலாக இருந்தாலும் சரி அதனுடைய சொத்துக்களையோ பொருட்களையோ நம்ம அபகரிக்கிறது என்னங்க, ஆசைப்பட்டாலுமே கண்டிப்பாக ஆசைப்பட்டவர்களுடைய குலம் நாசமாக தான் செய்யும். அது உண்மைதான். ஆனால் சிவன் சொத்து குலநாசம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு கருத்தா அப்படின்னா இது கருத்து கிடையாது. மக்களால் சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்தை தவிர அடியவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து வேறு. சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னா என்னது? சிவனுக்கு ஏது சொத்து? பொண்ணு இருந்துச்சா, பொருள் இருக்குதா, பணம் இருக்குதா, நகை இருக்கா? எதுவுமே கிடையாது. அவருடைய சொத்து என்னது? புலித்தோலை ஆடையாக உடுத்து சடை முடியும் மேலெங்கும் விபூதியை பூசிக்கிட்டு திருவோடும் ருத்ராட்சத்தமே பொருளாக கொண்டிருக்காரு. இந்த பொருளுக்கு யார் ஆசைப்படுவா? எந்த மனிதர்கள் ஆசைப்படுவாங்க? அதை அபகரித்துக்கிட்டு அவர்களுடைய குலம் நாசமாக போக. அப்படின்னா உண்மையான சொத்து எது சிவனுக்கு? பொருளை நம்ம கேட்கக்கூடாது. சொத்து எதுன்னு சொல்லிட்டு எந்த பொருளையும் நம்ம சொல்லக்கூடாது. அப்போது யார் சொத்து அப்படின்னு தான் கேட்கணும். உண்மையான அடியவர்கள் தன்னுடைய பொன் பொருள் பணம் பெருமை புகழ் எல்லாத்தையுமே இழந்துக்கிட்டு இந்த உலக வாழ்க்கை எதுவுமே வேண்டாம், உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த இன்பங்களுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு உன் திருவடியே சரணம், உன் திருப்பாதத்தையே நான் தஞ்சமடைகின்றேன் அப்படின்னு எந்த அடியவன் ஒருவன் அவருடைய திருப்பாதத்தை சிக்கனை பிடித்தானோ, எப்படி பிடிக்கணும் அப்படின்னா சிக்கனை பிடிக்கணும், சும்மா அவனு பிடிக்கக்கூடாது. அப்படியே மெல்ல திருவடியே சரணம்னு சொல்லிட்டு இருக்கிறத விட நீ தான் அப்படியே டைட்டாட்டு டேக் போட்டு நம்ம பிடிப்போம் இல்லையா, அதே மாதிரி சிக்கனை யார் பிடிக்கிறாங்களோ அவர்கள் தான் உண்மையான சொத்தாக இருக்கிறார்கள். அதனால தான் காரைக்கால் அம்மையாராக இருக்கணும், நாவுக்கரசராக இருந்தாலும் சரி கைலாயத்திற்கே அழைத்தாராம். காரைக்கால் அம்மையாரை அம்மையே அப்படின்னு சொல்லி அழைத்தாராம். தன்னுடைய தாயாகவே அழைத்திருக்கார். எவ்வளோ பெரிய போஸ்டிங் பாருங்கள். இது அடியவர்கள் சிக்கனை பிடித்ததுனால தான். அம்மையார் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழைத்தாங்களாம் உரிமையாக, தன்னுடைய தந்தையாக. ஒரு தாயும் தந்தையுமாக ஒரு உறவு வந்துச்சு அப்படின்னா அவர் மேலே எந்த அளவுக்கு தன்னுடைய சொத்தாக சிவன் அடியவர்களை எண்ணியிருக்கார் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த அடியார்கள். காரைக்கால் அம்மையாராக இருக்கட்டும், நாவுக்கரசராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு உதாரணமாக இருப்பாங்க. எல்லாருமே நேரடியாக கைலாயத்திற்கே அழைத்திருக்கின்றார். இதுதான் சிவன் தன்னை நாடி வந்த அடியவர்களை தன்னுடைய சொத்தாகவே கருதுவதே சிவனின் செயல். இதுதான். இந்த சொத்தை யாராவது துன்பப்படுத்தணும்னு நினச்சாங்கன்னு வைங்க, அடியவர்களாகிய சொத்தை யாராவது துன்பப்படுத்தணும், ஒரு துரும்பளவு சின்ன நல்ல பெரிய துன்பம்லாம் கொடுக்க வேண்டாம், ஒரு சின்ன துரும்பளவு ஒரு துன்பத்தை கொடுக்கணும்னு நினச்சாலோ கஷ்டத்தை கொடுக்கணும்னு நினச்சாலோ அவரை மட்டுமல்ல அவருடைய குலம் அனைத்தையும் நாசப்படக்கூடிய தன்மை சிவனுக்கு உண்டு. இதை தான் சிவன் சொத்து குல நாசம். சிவன் சொத்தாகிய அடியவர்களுக்கு ஒரு துன்பம் கொடுக்கணும்னு நினைப்பவனுடைய குலம் அனைத்தையுமே நாசம் பண்ணக்கூடிய இறைவன் சிவன் அப்படிங்கிறது தான் சிவன் சொத்து குலம் நாசம் அப்படிங்கிறதுக்கு விளக்கம். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தவறுகள் எதுவாக இருந்தாலுமே சுட்டி காட்டி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.